நமது விஸ்வகர்ம சமுதாய உறவுகள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் திரைப்பட இயக்குனர் ஏஎல் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கு மிகச்சிறந்த நாள். அதேபோல் சென்ற 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று கோவை மாநகரிலே நடைபெற்ற நமது ஏலிசை மன்னர் எம்.கே. தியாகராஜ பகவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணன் எம்பி பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்ற அந்த முப்பெரும் விழாவில் எனக்கு எம்.கே. தியாகராஜ பகவருடைய விருதை கொடுத்து என்னை கௌரவித்த அண்ணன் எம்பி பாண்டியன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நன்றி தெரிவிப்பதற்காக நான் போடுகிற பதிவல்ல. நமது சமூக உறவுகளுக்காக இன்றைக்கு எத்தனையோ சங்கங்கள், எத்தனையோ தலைவர்கள் உருவாகியிருக்காங்க. சமூகத்துக்காக ஏதாவது நல்லது செய்யணுன்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. உண்மை, இவை அனைத்தும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். நானும் கடந்த 30 வருடங்களாக நம்ம சமூகத்தினுடைய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பது என்னோட பணியாற்றவர்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒரு திரைப்பட இயக்குனராக மட்டும் இல்லை, என்னோடய திரைப்படங்களில் சமூக பார்வை நிறைய இருக்கும். ஸோ நான் சார்ந்த சமூகம், என் சமூகம் ஒரு விழிப்புணர்வோடு ஒரு மிகச்சிறந்த இலக்கியம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதிலே நான் மிக அக்கறை உள்ளவன். அந்த வகையிலே அன்று நடைபெற்ற அந்த முப்பெரும் விழாவிலே அண்ணன் எம்பி பாண்டியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த மிக சிறப்பான நிகழ்ச்சிகள் அனைத்தும் என்னை வெகுவாக கவர்ந்தவை. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம் சமூக உறவுகள் அனைவரையும், நம் சமூகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற, என்னை போன்று அவரும் சிந்திக்கின்ற ஒரு விஷயத்தை அன்று நான் பார்த்தேன். இது ரொம்ப மிக தெளிவான ஒரு விஷயம். இது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கு எல்லா தலைவரும் வந்திருந்தாங்க, நான் பார்த்தேன். அவர் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக அதை ஏற்பாடு செய்திருந்தாலும் அது தமிழ்நாடு விஸ்வகர்ம பேரவை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதன் தலைவராக அவர் ஏற்படுத்தியிருந்த அந்த முப்பெரும் விழா நம் சமூகத்தில் இருப்பவர்களை நாம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விழாவாக அது அமைந்திருந்தது. அதை நான் கவனித்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம் சமூகம்தான் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறது. இதுதான் உண்மை. சமூகத்தில் இருப்பவர்கள் நிறைய வசதி வாய்ப்புகளோடு பயணிக்கிறார்கள். ஆனால் சமூகத்தின் ஒற்றுமைக்கு எந்த அளவுக்கு அவங்கெல்லாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கிறத கவனிக்கிறப்போ அது கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது. அண்ணன் எம்பி பாண்டியன் அவர்களைப் போல் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அனைவரும் நமக்கு வேண்டும் என்று நினைக்கிற அந்த சித்தாந்தத்தோடு பயணித்தால் நிச்சயமாக நம் உறவுகள் அனைவரையும் ஒன்று சேர்க்க முடியும். தனித்தனியாக பிரிஞ்சிருக்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கு எந்த ஒரு இனமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஜாதியாக இருக்கட்டும், தன்னை ஒரு மிக பெரும் சக்தியாக காட்டிக்கொள்வதன் மூலமே அரசியல் அமைப்பில் அங்கம் பெறுகிற ஒரு வாய்ப்பை பெறுகிறது. இதுதான் உண்மை. அப்படி அரசு அமைப்பில் ஒன்று பெற வேண்டும், நாம் இணைய வேண்டும், நமக்கான ஒரு பயனை பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைத்தால் அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அதற்கு எம்பி பாண்டியன் அண்ணன் அவர்கள் மிக தகுதியானவர் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த சிந்தனை நமக்கெல்லாம் பரவாயில்ல, நம்ம நம்பி வரவங்களுக்கு அது கௌரவிக்கணும், அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிற ஒரு ஈகோ இல்லாத அந்த சிந்தனையோடு நாம் அனைவரும் பயணித்தால் நிச்சயமாக ஒன்றுபடலாம், அரசியலமைப்பிலே அங்கம் பெறுகிற ஒரு வாய்ப்பினை பெறலாம். அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நான் மட்டுமல்ல, இன்றைக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் நினைக்கிறார்கள் என்பதை நான் இன்றைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பின் மூலமாக நான் அதை உணர்கிறேன். அதற்கு செவிசாய்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள்
அத்தனை பேரும் செவிசாய்க்க வேண்டும், ஒன்றிணைய வேண்டும். ஒருமித்த கருத்தோடு ஒன்றிணைந்தால் நாம் வென்றுபடலாம் என்பது சித்தாந்தம். நான் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும் நான் பயணித்திருக்கிறேன். இங்கே ஏன் நான் சிறப்பாக சொல்கிறேன்னா, அண்ணன் MP பாண்டியன் அவர்களை போல் ஒரு தெளிவான ஒரு உறுதியான சிந்தனையோடு பயணித்தால் நிச்சயமாக நாம் ஒன்றுபடலாம், வென்றுவிடலாம். இந்த நேரத்திலே என்னை கௌரவித்த அண்ணன் MP பாண்டியன் அவர்களுக்கு நான் மறுபடியும் என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.